ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெசிலின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது. கிறிஸ்மஸ் ட்ரீயே செட் பண்ணல. சரி என் பசங்களை வச்சுக்கிட்டே செட் பண்ணலாம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லு தம்பி. ரசா ஹாய் சொல்ல, கை தட்டு, கிளாப் பண்ணு. கிளாப் கிளாப் கிளாப். வாயில் இருக்கக்கூடாதுன்னு ஜெரன் குட்டியும் ஜெஸ்லின் பாப்பாவும் தூங்கின பிறவே ட்ரீயை செட் பண்ணலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா, அவங்களும் தூங்கின பிறகு பண்ணால் அது நல்லாவே இருக்காது. சரி குழந்தைங்கள அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுக்கிட்டே தான் செட் பண்ணேன். எங்கள் பாப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்துச்சு கீழே. என்னோடய பையனுக்கு இப்போ நல்லா விவரம் தெரிஞ்சிச்சு. அதனால் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அம்மா அம்மான்னு ஒன்றா இது என்ன அது என்னன்னு ஒன்றா எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் ஆன புதுசில் 2021 பாரிஸில் சென்னை பாரிஸில் வாங்கினேன். அதோட ரேட் பார்த்திங்கன்னா 2000 என்னமோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன். அந்த ட்ரீயை தான் இப்போ 5 இயர்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. 2000 ரூபாய்க்கு வாங்கி 5 வருஷம் யூஸ் பண்ணியாச்சு. ட்ரீ நம்ம 3 பார்ட்டாக இருக்கும். அதை நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீ ட்ரீ மரம் நான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இதே ட்ரீ தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா எனக்கு தலை தீபாவளி, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா என் பையன் கன்சீவாக இருந்தான். அதுக்கு அடுத்த வருஷம் என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது கிறிஸ்மஸ் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் பாப்பா கன்சீவாக இருந்தால் அடுத்து பாப்பா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு தெரியல, நான் கன்சீவாக இருக்கும்போது அப்படி தான் முடியாமல் வாமிட்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். இருந்தாலும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். முடியாமல் இருக்கும்போது கூட செட் பண்ணுவேன். இப்படி தான் அழகாக செட் பண்ணிவிட்டேன். நானும் என் பையன் ஒன்றா எடுத்து கொடுத்தான். அம்மா இந்தாங்கன்னு அவனை வச்சுக்கிட்டு ஏதோ அழகாக செட் பண்ணிட்டேன். சரி இந்த ஒரு மாதிரி கலர் பேப்பர் மாதிரி இருந்துச்சு, அதே மேலே சுற்றி விட்டுலான்னு சுற்றி விட்டுக்கிட்டு இருந்தேன். அம்மா கீழே பாப்பா ஒன்று எடுத்து 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 பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அமைதியாக சேட்டை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் சேட்டை பண்ணல. அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்துச்சு. என் பையனுக்கு ஒரே சந்தோஷம். அவனு கத்திக்கிட்டே இருந்தான். இப்படி தான் ஜாலியாக போச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி செட் பண்ணணுமா, செட் பண்ணவே வேணாம், என்ன கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி என் குழந்தைங்க என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக ஒரே ரீசனுக்காக தான் செட் பண்ணேன். மற்றபடியே எதுவும் இல்லை. வருஷம் எப்போ கிறிஸ்மஸ் வருதுன்னு ஆர்வமாக இருப்பேன். இந்த வருஷம் எனக்கு அதுவும் இல்லை. சரி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே அந்த தொங்க விட்டதெல்லாம் தொங்க விட்டு முடிச்சாச்சு. இப்போ எங்கள் பாப்பாவை தூக்கி காட்டுவோம். அது கீழே இருந்துக்கிட்டு கீழே விளையாடுது. கிறிஸ்மஸ் ட்ரீயே பார்க்க மாட்டேங்குது. சரி நல்லா அதை காட்டுவோன்னு பார்த்தா அது அப்படியே அவளை தூக்கணுன்னு இவன் உடனே அம்மா என்ன தூக்கு தூக்கு அப்படின்னுட்டு இருந்தான். செத்தியே பாப்பா பார்க்கட்டும்டா அப்படின்னு அவன் கேட்கல. பாப்பாவுக்கு உடனே அதை பிடிக்கணுமா, அதனால் கையும் காலையும் உதச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஏம்மா நான் கஷ்டப்பட்டு செட் பண்ணியிருக்கேன், நீ பார்க்க வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை விட்டுட்டு அவனை தூக்குனேன். என் பையன் தான் எப்போனாலும் தூக்கும்பான். பாப்பா கூட அது பாட்டுக்கு விளையாட, இவன் அம்மா தூக்கு தூக்கு தூக்கும்பான். சரி அவனும் ஆசைப்பட்றான்னு அப்படியே தூக்கி 2 குழந்தைங்கள வச்சுட்டு ஏதோ செட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சீரியல் பல்ப் மாட்டணும். சரி இது எரியுதா இல்லையானே தெரியல. 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம் 2 வருஷம் ஆயிடுச்சு. சரி இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் பல்ப் வச்சுருந்தேன். அது இதை விட சூப்பராக இருக்கும். அது என்னென்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எரியலை. இதுவும் அப்படி எரியாமல் போயிடக்கூடாது. சரி செக் பண்ணுவோன்னு செக் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் எரிஞ்சிச்சு. எப்போ எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சுற்றுன்னு நான் சுற்றினேன். என் பையனும் என் கூடயே சுற்றுறான் பாருங்க. இதே மாதிரி சுற்றுன்னு எல்லாத்தையும் சுற்றி ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதை செட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜுக்கு சைடில் வச்சு ஒரு டேபிள் வச்சு மறைச்சி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் போய் அதை பிடிச்சி ஆட்டி இருக்கிறதையும் பாதையும் பிச்சு எடுத்துருவாங்க. அதில் கரண்ட் வரும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எப்போவுமே இப்போ 4 வருஷமாக 3 வருஷமாக இப்படி தான் இருக்குது. 2 வருஷம் மட்டும் வெளியில் வச்சுருந்தேன். என் பையன் பிறந்ததுலேருந்தே 3 வருஷமாக இது 3வது கிறிஸ்மஸ் என் பையனுக்கு. அதனால் இப்படி தான் வெளியில் இதை மாதிரி அடைச்சி வச்சுருப்பேன். ஏன்னா 2 பேரும் உள்ளே போய் தொட்டுறக்கூடாதுன்னு. அவங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்காங்க, விளையாட மாட்டேங்காங்க. முழு நேரமும் அதில் தான் உட்காந்துட்ருக்காங்க. நைட்டு தூங்க கூட மாட்டேங்காங்க. என் பையன் அதில் பாருங்க எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க. ஒரு டப்பாவை போட்டு அதில் உட்காந்து அதை வேடிக்கை பார்த்துருக்கான். 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். இன்னும் 2 நாளைக்கு இதை சுற்றி நவள மாட்டாங்க.
அதை வேறு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல, அதனால் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படி தான் செட் பண்ணி முடித்தோம் நண்பர்களே. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஆதரவை எப்போவும் எங்களுக்கு சேனலுக்கு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய் பாய்.